பருத்தி பெண்டிர்களை பற்றி பார்க்கலாம். ஏன்னா நமக்கு கீழடியில வந்து பருத்தி நூல் நூற்கக்கூடிய தக்கை கிடைச்சிருக்கு, ஊசி கிடைச்சிருக்கு. மீண்டும் சில சாயப்பட்டறை சம்பந்தப்பட்ட சில தொட்டிகள் எல்லாம் கிடைத்திருக்கின்றன. அதுவும் இல்லாம இந்த நெசவு தொழிலுக்காக பயன்படுத்தப்படுகின்ற சில கற்கள் கிடைத்திருக்கின்றன. இவற்றையெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது பருத்தி நெசவு கீழடி மண்ணிலே நடைபெற்றிருக்க வேண்டும். அதற்கு ஏதாவது சங்க இலக்கியத்திலே நமக்கு ஆதாரங்கள் கிடைக்கின்றனவா என்று பார்க்கும் பொழுது மிக அற்புதமான ஆதாரங்கள் கிடைத்திருக்கின்றன. கோடை பருத்தி வீடு நிறை பெய்த மூடைப்பண்டம். ஊரை சுற்றிலும் கோடை காலத்திலே பருத்தி விளைவிக்கப்பட்டிருக்கின்றது. அதை எடுத்து கொண்டு வந்து மூட்டை மூட்டையாக பொதி கட்டி தங்களுடைய முற்றத்தில் அவர்கள் அடுக்கி வைத்திருப்பதாக புறநானூறு பேசுகின்றது. அதே மாதிரி இந்த பருத்தி பெண்டிர் என்று சொல்லுகின்றவர்கள் யார் என்று சொன்னால், பஞ்சு எடுத்து கொட்டை நீக்கி நூல் நூற்கும் பெண்களைத்தான் பருத்தி பெண்டிர் என்று சொன்னார்கள். அவ சொல்ல பாருங்க, சிறையும் செற்றையும் புடையினல் எழுந்த பருத்தி பெண்டீர் சிறுதி விளக்கம். இரவும் பகலுமாக இரவு நேரத்திலே ஒரு சின்ன தீப்பொறியை வைத்துக்கொண்டு அவள் இந்த பருத்தியில் இருக்கக்கூடிய கொட்டையை நீக்குவது, அங்கே இருக்கக்கூடிய வேற ஏதாவது அழுக்குகளை நீக்குவது போன்றவற்றை எல்லாம் செய்தாள். அத்துடன் ஆளில் பெண்டிர் தாளில் செய்த நுணங்கு நுண் பணுவல். நூலும் ஊற்றார்கள். பணுவல் என்று சொன்னால் இங்கே நூல். அவர்கள் எப்படி செய்தார்களாம் சொல்றாரு, ஒரு அற்புதமான ஒரு சொல்ல போடுறாரு. ஆளில் பெண்டிர். ஒண்ணு அந்த வீட்டுல தலைவன் இல்லாமல் இருக்கலாம், செத்து போயிருக்கலாம். அதாவது கவனிப்பாரற்று கிடக்கக்கூடிய விதவை பெண்களா இருக்கலாம், கேட்பாரற்று கிடக்கக்கூடிய பெண்களா இருக்கலாம், ஆதரவற்ற பெண்களாக இருக்கலாம். அவர்கள் என்ன செய்வார்களாம், இந்த பருத்தியை கொண்டு வந்து அதை கொட்டை நீக்கி அவற்றிலே நூல் நூற்று அந்த நூலை கொண்டு போய் கொடுத்தார்கள். அதை அப்படியே நமக்கு நற்றினை பதிவு செய்த ஆளில் பெண்டிர்னே சொல்றார். வீட்டில் எந்த ஆம்பளையாளும் இல்லை, துணைக்கு ஆள் இல்லை. ஆக சும்மா இருக்க வேண்டும் என்ற நிலை கூட அன்றைய காலத்து பெண்களிடம் இல்லை. தன்னம்பிக்கை உடையவர்களாக தன் சொந்த காலிலே இருக்கக்கூடிய ஒரு சமுதாய மக்களாக பெண்களை வைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் ஆண் மக்களுக்கு சொல்லவே வேண்டியதில்லை. ஆக ஒரு உழைப்பாளி சமூகமாகத்தான் நம்முடைய தமிழ் சமுதாயம் என்று வாழ்ந்திருக்கின்றது. அதை மிக அழகாக நம்முடைய சங்க இலக்கியங்கள் எடுத்து காட்டுகின்றன. அது அவர்கள் அணிந்த ஆடையை பற்றி சொல்வது கலிங்கம் என்று ஒரு பெயர் வருது. கலிங்கம் என்று சொல்வது ஒரிசாவுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெயர். கலிங்கத்தில் இருந்து ஆடைகளும் இங்கே வந்தன. அது எப்படிப்பட்ட ஆடையாம், மிக அழகாக சொல்றார். பாம்புரி அன்ன வடிவின் காம்பின் களைவிடு சொலியின் இளையணிவாரா ஒன்பூம் கலிங்கம்ங்கிற 2 ஓமையை போடுறார்ப்பா. பாம்புரி அன்ன, பாம்பினுடைய சட்டையை போன்ற மென்மையானது, அதை காட்டிலும் காம்பின் களைவிடு சொலியின் மூங்கில் உள்ளே இருக்கக்கூடிய உரித்த பகுதி எப்படி இருக்குமோ அதை போல மென்மையானது. அப்படிப்பட்ட பூ வேலைப்பாடுகள் செய்யப்பட்ட கலிங்கம் என்று சொல்லப்படுகின்ற ஆடையினை அவர்கள் அணிந்தார்கள் என்றெல்லாம் நம்முடைய இலக்கியங்கள் பதிவு செய்கின்றன. வண்ண வண்ண ஆடைகள், என சாயத்தொட்டி இருக்கு, சாயம் ஏற்றி இருப்பார்கள். அதுல என்னென்ன வண்ணங்களை சொல்றாங்கன்னா 3 வண்ணங்கள் இங்கே சொல்லப்பட்டிருக்கின்றன. நீலக்கச்சை பூவார் ஆடை, நீல நிறத்தில் இருக்கக்கூடிய கச்சை, அது பூ வேலைப்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன என்று சொன்னால் நீல வண்ணம் சாயப்பட்டறையிலே ஏற்றப்பட்டது. அதுபோல் சிவப்பு வண்ணமும் ஏற்றப்பட்டிருக்கின்றது. கோபத்தன்ன தோயா பூந்துகில் திருமுருகாற்றுப்படையில வருது. கோபத்தன்ன உங்களுக்கு தெரியும், இந்திரகோப பூச்சி, வெல்வெட் பூச்சின்னு நம்ம சொல்லுவோம். அந்த பூச்சியை ஒத்த சிவந்த நிறமுடைய அந்த பூந்துகில், பூ போன்ற அல்லது பூ வேலைப்பாடு செய்யப்பட்ட துகில் என்று சொன்னால் ஆடையினை அவர்கள் அணிந்திருந்தார்கள். இன்னொரு வண்ணத்தை சொல்றாரு, புகை முகத்தட்ட மாசில் தூ உடை. அதாவது லேசா நாள்பட்டிருக்கலாம், அப்போதான் கொஞ்சம் பழுப்பு நேரத்தில் ஆகும். நாள்பட்ட துணி. ஏன்னா இந்த காலம் மாதிரி நீங்கள் போன உடனே 100 ரூபா கொடுத்து துணி வாங்குகின்ற நிலையெல்லாம் அந்த காலத்தில் இருந்திருக்காது. எனவே கொஞ்சம் அது விலை
அதிகமான துணியாக தான் இருக்குங்க. எனவே அவர்கள் நீண்ட நெடிய காலம் அதை பயன்படுத்தினார்கள். அதனால புகை முகந்தன்ன மாசில் தூவடினாரு. புகைப்படிந்திருந்தாள். எப்படி மங்கள் நிறத்திலே இருக்குமோ, அப்படிப்பட்ட ஆடைகளையும் அவர்கள் அணிந்திருந்தார். அது மட்டுமல்ல, இந்த ஆடை நெய்கின்றவர்கள் பெரும்பாலும் அரசர்களிடம் நிறைய ஆடைகள் இருக்குமாம். அவன் என்ன பண்றான்னு சொன்னா, தன்னை நாடி வருகின்ற ஏழை புலவர்களுக்கு இந்த ஆடைகளையும் பரிசாக தந்தான். மாசில் காம்பு சுழித்தன்ன அறுவை உடி புறையோன் மேனி பூந்துகில் கலிங்க முறைசல அருளியோனே என்று அந்த மாசில் காம்பு சொலித்தன்ன என்று சொல்வதற்கு மூங்கில் பட்டை உரித்தார் போன்ற அந்த ஆடையினை அவன் புலவர்களுக்கு கொடுத்தான் என்று ஒரு செய்தி வருகின்றது. அதே மாதிரி வண்ணாத்தி, இந்த வண்ணாத்திக்கு ஒரு பெயர் போடுறான், புலைத்தி என்று சொல்கின்றான். அவர்கள் அதை எடுத்து கொண்டு போய் இந்த பெரிய பெரிய வீடுகளில் செல்வந்தர்கள் வீடுகளில் இருக்கக்கூடிய துணிகளை எடுத்து கொண்டு போய் துவைத்து கொண்டு வந்தார்கள் என்பதை களற்படு கூவல் தோண்டி 4 புலைத்தி கழிய தூவெண் துருவை, தூவெல் அறுவை. அறுவை என்று சொன்னால் அறுக்கப்படுவது, துண்டாக்கப்படுவது துண்டு, அறுக்கப்படுவது அறுவை. அதெல்லாம் இந்த துணிகளை குறிக்கக்கூடியது. அப்ப இந்த களற்படு கூவல், கூவல் என்று சொன்னால் இந்த கிணறு மாதிரி தோண்டி அங்கே தண்ணீர் எடுத்து அதை இந்த புலைத்தி என்பவள் தினந்தோறும் துவைத்து கொண்டு வந்து கொடுத்தாள் என்பதையும் நமக்கு நம்முடைய இலக்கியங்கள், சங்க இலக்கியம் பதிவு செய்திருக்கின்றது. அதே மாதிரி ஆடைகளுக்கு இப்போ சென்ட் போடுறோம்ல நம்ம, அது மாதிரி இவர்கள் என்ன செய்தார்களாம், அகில் புகையை பிடித்து வாசனை அடையுமாறு அவர்கள் ஆடை அணிந்திருக்கின்றார்கள். மென்னூல் கலிங்கம் கமல் புகைப்படுப்ப என்று ஒரு பதிவினை மதுரை காஞ்சி எடுத்து காட்டுகின்றது. இது பரவாயில்லை, பருத்தி ஆடை என்ற காரணத்தினால் இன்னைக்கு கஞ்சி போடுறது மாதிரி அன்றும் கஞ்சி போட்டு அவர்கள் மிக தூய்மையாக சிறப்பாக அழகாக அணிந்தார்கள் என்பதை பசை விரல் புலைத்தி, பசை என்று சொன்னால் கஞ்சி, நெடிது பிசைந்து ஊட்டிய பூந்திகள் இமைக்கும் புலன்கால் அல்குள். ஆக இப்படி மிக அற்புதமான முறையிலே அவர்கள் ஆடையெல்லாம் அணிந்து தங்களை அழகுபடுத்தினார்கள் என்பதையும் சங்க இலக்கியம் பதிவு செய்ததை பார்க்கும் பொழுது பெண்கள் நல்ல தொழில் புரிந்தவர்களாக இருக்கின்றார்கள். அதுவும் குறிப்பாக பருத்தி பெண்டிர்கள் தன்னுடைய உழைப்பினால், தன் முயற்சியினால் அவர்கள் மிக அற்புதமாக வாழ்க்கையை நடத்துவதற்காக உழைத்திருக்கின்றார்கள். அதே மாதிரி அணிகலன்களை பற்றி பார்க்கும் பொழுது 2 வகையை சொல்றாங்க. ஏழை எளியவர்கள் தலையாடை, பூவாடை போன்ற இயற்கையிலே கிடைத்த இலைதலைகளை கொண்டு, மலர்களை கொண்டு செய்யப்பட்ட ஆடைகளை அணிந்திருந்தார்கள். இப்ப ராமன் காட்டிற்கு செல்லும் பொழுது மரவுரி தரித்து சென்றதாக ராமாயணம் எழுதுகின்றது. மரப்பட்டையிலேயே ஆடை செய்வது. அதே போல அன்றைய காலத்தில் இருந்திருக்கலாம். அதில் பாசிலை தொடுத்த உவளை கண்ணி மாசுவூன் உடுக்கை மடிவாயிடையன். ஆக அவள் உவளை கண்ணி என்று சொல்லப்படுகின்ற ஒரு வகை கொடியிலே செய்யப்பட்ட ஆடையினை அணிந்ததாக எடுத்துக்காட்டப்படுகின்றது. அதே போல ஒரு ஒரு அடிமை சமூகத்தை சார்ந்தவள், ஒரு ஏழை எளிய ஒரு பெண், கடைசியர் என்று சொல்லப்படுகின்ற வயலிலே வேலை செய்கின்றவள். அவள் என்ன பண்றாளா, வயலுக்கு உரிமையாளராக இருக்கக்கூடிய முதலாளி அம்மா, அந்த அம்மா கையில பவளத்தாலான வளையல் போட்டிருக்கான். அதை பார்த்து தனக்கு ஒரு ஆசை. ஏன்னா பெண்களுக்கு பொதுவாக ஆடை மீது, அணிகளின் மீது எப்பொழுதுமே ஆசை இருக்கும். அது இயற்கை. இன்னைக்கு அதே மாதிரிதான். அதை இந்த கடைசியர் என்ற பெண்ணுக்கும் ஆசை வந்தது. ஆனா அவளால் பவளம் வாங்க முடியாது. அதுக்காக அவள் என்ன பண்றாளாம், ஆம்பல் மலர்கள், குவளை மலர்கள், அந்த தண்டுகளை எடுத்து வளையல்களாக தன்னுடைய கையில் அணிந்ததாக பரிபாடல் எடுத்துக்காட்டு. பவளவளையை செய்தாட்கண்டு பவளவளையை பார்த்து அணிந்தால் பச்சை குவளை பசுந்தண்டு கொண்டு. இப்படி அணிகலன்கள் என்று வரும் பொழுதும் இந்த பெண்கள் மிக அழகான இயற்கையிலே கிடைத்தனவற்றை அவர்கள் அணிந்தார்கள்.